எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக பிரமுகர் தனபால் ஆகியோர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு. அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஆற்று மணல் கொண்டு விஓ புகாரின் பேரில் வழக்கு பதிந்து 100 யூனிட்டுக்கு மேற்பட்ட ஆற்று மணலை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் ஆண்டாங்கோவில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஆற்று மணல் கொட்டி வைக்கப்பட்டதாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக பிரமுகர் தனபால் ஆகியோர் இருவர் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையில் ஆண்டாங்கோவில் மந்தை அருகில் உள்ள அதிமுக பிரமுகர் தனபால் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த ஆற்று மணலை பறிமுதல் செய்த வந்த அதிகாரிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரியில் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக காவல்துறையினருக்கும் பொதுமக்களின் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரம் மேலாக நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு ஆற்று மணலை பறிமுதல் செய்ய வந்த வாகனங்களை உள்ளே அனுமதித்தனர். அதைத் தொடர்ந்து அனுமதியின்றி கொட்டி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் ஆற்று மணலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். குறிப்பாக நேற்று முன்தினம் கரூர் மாவட்டம் நெரூர் அருகே மல்லம்பாளையம் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று டிப்பர் லாரி மற்றும் வெட்டாட்சி வாகனங்கள் சிறைபிடித்து சம்பவத்தை அடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கொட்டி வைக்கப்பட்டிருந்த விஓ அளித்த புகாரின் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பவம் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.